Hello viewers, welcome to JERISH world. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குடல் குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான ingredients 1 kg ஆட்டு குடல் எடுத்து நல்லா 5 to 6 times வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், வெங்காயம் 50 கிராம், ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், வெங்காயம் 50 கிராம், தேங்காய் சில், கசகசா இது மூணையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன். அவ்வளோதான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் குக்கரை வச்சு ஆன் பண்ணியாச்சு. பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் 50 கிராம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த குடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குடல் எப்பயுமே க்ளீன் பண்ணுறப்போ ஒரு 5 to 6 times நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம குடல் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வெங்காயம் எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு கல் உப்பே ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கரம் மசாலா போட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. நான் இன்னும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, அதுவாகவே தண்ணி விட்டுருக்கு. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேகட்டும். நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குடல் வேக ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மசாலா நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், வெங்காயம், கசகசா இது ஒன்றா சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன செம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம விசில் வச்சா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சு விசில் வைக்க போகிறோம். இப்போது குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் வரணும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். 4 விசில் முடிஞ்சிட்டு எடுத்து நான் பவுலில் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. மேலே லைட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.